அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினமும் அதிகாலை 2 மணி முதல் காலை 5 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு விழிப்பு ஏற்படுகிறதா? அப்படி ஏற்பட்டால் அதற்கான அர்த்தம் என்னன்னு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நைட் ஷிஃப்ட் போறவங்க இதை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த நேரத்தில் நீங்க யூஸ்வலா விழிப்பு நிலையில இருப்பீங்க. ரெகுலரா நைட் டைம்ல தூங்கி காலையில எழுந்துக்கிறவங்களுக்கு தான் இப்ப நம்ம பார்க்க போகும் விஷயம் பொருந்தும். அடுத்ததாக இயற்கை உபாதைகளுக்காக ரெஸ்ட் ரூம் போறதுக்காக எழுந்துக்கிறவங்க திரும்பவும் படுக்கைக்கு வந்தவுடன் தூக்கம் வரும். அப்படிப்பட்டவர்களும் இதை நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அதே போல என்னைக்காவது சில நாட்கள் மட்டும் அதிகாலை 2 மணி முதல் காலை 5 மணி வரை உங்களுக்கு விழிப்பு ஏற்பட்டால் அதையும் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம பார்க்க போகும் விஷயம் யாருக்கெல்லாம் பொருந்தும்னு பார்த்தோம்னா, ரெகுலரா நைட்டு தூங்குறவங்க கரெக்டா அதிகாலை நேரம் 2 மணி முதல் காலை 5 மணிக்குள்ள விழிப்பு ஏற்படும். மோஸ்ட்லி எல்லா நாளுமே இது நடக்கும். நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு திரும்ப தூக்கமே வராது. 5 மணி வரைக்கும் தூக்கம் வராத ஒரு நிலை இருக்கும். சில பேர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படுத்தா தூக்கம் வரும்னு நினைப்பாங்க, அல்லது கண்களை இறுக்கமாக மூடிட்டு தூங்கணும்னு நினைப்பாங்க. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தூக்கமே ஏற்படாத ஒரு நிலை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்ப நம்ம பார்க்க போகும் விஷயம் பொருந்தும். அதுவும் அந்த விழிப்பு நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில் நாம் தூக்கம் கலைந்து எழுந்துக்கும் பொழுது எப்படி இருக்குமோ, தூக்கம் தெளிஞ்சு நம்ம எப்படி எழுந்துப்போமோ அதே போல ஒரு நல்ல விழிப்பு நிலையாக இருக்கும். தூக்கம் வருவதற்கான அந்த உணர்வே நமக்கு இருக்காது. ரொம்ப பிரைட்டா நம்ம எழுந்துப்போம். சோ இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்ப நம்ம பார்க்க போகும் விஷயம் பொருந்தும். தினமும் அதிகாலை நேரத்துல இப்ப நம்ம பார்த்ததை போல உங்களுக்கு விழிப்பு ஏற்பட்டால் அதற்கு 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், தெய்வீக சக்தி, தெய்வீக ஆற்றல், தெய்வத்தன்மை உடையவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தினமுமே விழிப்பு நிலை ஏற்படும். அதே போல எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா இந்த டைம்ல விழிப்பு ஏற்படும். இதற்கான காரணம் உங்களுடைய ஆழ்மனம் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளும் நேரம். நம்முடைய மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த தருணத்துல தான் யூனிவர்ஸுடன் அது ஒரு நல்ல கனெக்டிவிட்டியில இருக்கும். நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல தான் அதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். சோ அதை கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு தினமுமே அதிகாலை நேரத்துல விழிப்பு ஏற்படும். அந்த விழிப்பு நமக்கு தூக்கத்தை தராது. ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னாலே மனம் ஒருநிலைப்படுதல். நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட நபரின் மீதோ அல்லது குறிப்பிட்ட பொருளின் மீதோ உங்களுடைய ஒருநிலைப்பட்ட கவனத்தை நீங்க செலுத்துறீங்க. எல்லா தாந்திரிக முறைகள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் மற்றும் மந்திர ஜபங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன். அந்த நேரத்துல நம்முடைய கவனம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கு. இது ஒரு தியான நிலை. தினமுமே நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது மந்திர ஜபம் செய்யும் பொழுது ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். தினமுமே இதை நாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மை வெளிப்படும். ஒரு மனிதனுக்கு தான் நினைத்ததை அடையக்கூடிய ஆற்றல் ஏற்படுதுனாலே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகம் வெளிப்படுவதாக அர்த்தம். நம்ம சேனல்ல ஏகப்பட்ட தாந்திரிக முறைகள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மெத்தடையும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய நேரத்துல தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்னும் சில மெத்தட் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு 10 நிமிடங்கள் முன்னாடி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். இதற்கான காரணம், மனம் அமைதி அடையும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மை வெளிப்படும். இன்னும் சில பேருக்கு ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு இருக்கும். எப்பவுமே தெய்வ சிந்தனையிலேயே இருப்பாங்க. மந்திர ஜபங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இறைவனுடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இறை சிந்தனையிலேயே இருப்பாங்க. எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இதுவும் ஒரு டைப் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன். இறைவன் மீது நம்பிக்கையோடு பக்தி செலுத்தும் பொழுது தெய்வீகத்தன்மை வெளிப்படும். சோ முதல் காரணம், அதிகாலை 2 மணி முதல் காலை 5 மணி வரை உங்களுக்கு விழிப்பு ஏற்படுதுன்னா அதற்கான ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பிராக்டிஸ் பண்றவங்க, தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபம் செய்யறவங்களுக்கு இந்த நிலை ஏற்படும். இரண்டாவதாக இருக்கக்கூடிய காரணம், நம்மை பற்றி யாராவது தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு அதிகாலை நேரத்தில் விழிப்பு நிலை தோன்றும். அது யார் வேணாலும் இருக்கலாம்.
நம் மீது உண்மையான அன்பு, காதல், பாசம், விருப்பமுடைய நபர்கள் யாராக இருந்தாலுமே நமக்கு இந்த நிலை தோன்றும். இந்த உலகத்துல உயிருள்ள மற்றும் உயிரற்ற எல்லா பொருட்களுமே சக்தி வடிவம், எனர்ஜி ஃபார்ம். மனிதனுடைய மனதால் உயிருள்ள நபரையும் இருக்க முடியும், உயிரற்ற பொருட்களையும் ஈர்க்க முடியும். ஆனால் அதற்கு அந்த மனம் சக்தி வாய்ந்ததாக இருக்கணும். மனம் ஒரு பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையோ எப்படி ஈர்க்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனதிலிருந்து தோன்றும் சக்தி வாய்ந்த எண்ணங்கள். மனித மனதிலிருந்து தோன்றும் எண்ணங்களுக்கு நேரமோ காலமோ இடைவெளியோ கிடையவே கிடையாது. சக்தி வாய்ந்த மனதிலிருந்து தோன்றும் ஆற்றல் மிகுந்த எண்ணங்கள் இன்னொரு மனிதனுடைய ஆழ்மனதில் ஊடுருவும் சக்தி வாய்ந்தவை. சரிங்க, அதிகாலை நேரத்துல விழிப்பு வருவதற்கான 2 காரணங்களை நம்ம இப்ப பார்த்தோம். நமக்கு எந்த காரணத்தினால இந்த விழிப்பு ஏற்படுதுன்னு எப்படி கண்டுபிடிப்பதுன்னு பார்த்தோம்னா, முதல் காரணம் தெய்வீகத்தன்மை அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட ஃபாலோ பண்றவங்களுக்கு விழிப்பு ஏற்படும்னு பார்த்தோம். அப்படிப்பட்டவர்களுக்கு விழிப்பு தோன்றும் பொழுது ஒரு மின்னல் கீற்று போல சடனா நீங்க எழுந்துப்பீங்க. அந்த தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கலையாது, நீங்க சடனா பிரிஸ்கா உடனடியாக எழுந்துப்பீங்க. அதுபோல சடனா நீங்க எழுந்துக்கும் பொழுது அது தெய்வீக தன்மையை குறிக்குது. அதாவது நீங்க ஃபாலோ பண்ற லா ஆஃப் அட்ராக்ஷன், மந்திர ஜபங்கள் அல்லது தாந்திரிக முறைகளை சரிவர நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இரண்டாவது காரணம், உங்களை பற்றி யாரோ தீவிரமாக நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அன்பு, காதல், பாசம், விருப்பத்தோட உங்களை பற்றி ஆழமாக சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு விழிப்பு ஏற்பட்டால் அந்த விழிப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கலையும். தினமுமே ஒரே மாதிரியான கனவு உங்களுக்கு தோன்றும். ஒரே பேட்டர்ன்ல உங்களுக்கு கனவு வந்துகிட்டே இருக்கும். அது எந்த கனவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரே கனவு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல உங்களை யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய உருவம் கூட கனவுல வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க, தொடர்ச்சியாக இந்த நிலை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த கனவு ரொம்ப தெள்ள தெளிவாக உங்களுக்கு இருக்கும். அது எப்படிப்பட்ட கனவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது ஒரே மாதிரியான கனவாக இருக்கும். சில நேரங்கள்ல தொடர்ச்சியாக தும்மல் அல்லது மூக்கு அடைப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டு தூக்கம் தெளியும். அதிகாலை நேரத்துல இந்த விழிப்பு ஏற்பட்டதும் ஒரு விதமான குழப்ப நிலைக்கு நீங்க போவீங்க. அந்த நேரத்துல நிறைய விஷயங்களை, மல்டிபிள் திங்ஸை நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதற்கான காரணம், நம்ம யாராவது தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணம் நம்முடைய ஆழ்மனதில் ஊடுருவும். நம்முடைய மனதிலும் வழக்கம் போல எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். இந்த 2 எண்ணங்களும் மோதும் பொழுது இந்த ஒரு குழப்ப நிலை உங்களுக்கு உருவாகும். இங்கிலீஷ்ல இதற்கு தாட் கான்ஃபிளிக்ட்னு சொல்லுவாங்க. எண்ணங்களின் மோதல்கள். நம்முடைய எண்ண அலைகளும் இன்னொருவருடைய தீவிரமான எண்ண அலைகளும் மோதும் பொழுது நமக்கு குழப்பங்கள் தோன்றும். தெய்வீக தன்மையால் விழிப்பு நிலை ஏற்படுறவங்க ரொம்ப அமைதியா, ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க அல்லது ஒரே விஷயத்தை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு நபர் நம்மை பற்றி சிந்திப்பதால நமக்கு விழிப்பு ஏற்பட்டால் மனம் அமைதியான நிலையில் இருக்காது. அந்த நேரத்துல யார் மேலேயாவது உண்மையான அன்பை வெளிப்படுத்தணும்னு தோணும், மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். இன்னும் சில பேருக்கு யார் மேலேயாவது அதிகமான கோபம் கூட ஏற்படும். நிறைய விதமான எமோஷன்ஸை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். குறைந்தபட்சம் 2 மணி நேரத்திற்கு நமக்கு தூக்கமே வராது. அதற்கு பிறகுதான் தூக்கம் வரும் நிலை ஏற்படும். தெய்வீக தன்மை இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, விடியற்காலை நேரத்திற்கு பிறகு தூக்கம் வர ஆரம்பிக்கும். ஆனால் யார் நம்மை நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். எப்பவுமே அன்பு மற்றும் காதல், இந்த 2 உணர்வுகளுக்கு அதிகமான சக்தி இருக்கு. சோ அன்பும் காதலுமாய் உங்களை நினைப்பவர்களால மட்டும்தான் உங்களை எழுப்ப முடியும். அந்த நபர் யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.